ஆனா இந்த காலத்துல இந்த ஹெச்ஐவி பத்தின அவேர்னஸ்லாம் குடுத்துருக்காங்க படத்துல. அது நல்லா இருக்கு. படிச்சிருக்கோம். இப்ப அவேர்னஸ் படத்துல படமா எடுத்து குடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. த்ரில்லர் மாதிரி இல்ல. ஒரு மாரி சஸ்பென்ஸா இருந்த மாரி இருந்துச்சு படம். எல்லாமே கலந்த மாரி இருந்துச்சு சொல்லப்போனா. த்ரில்லர் இருந்துச்சு, எமோஷனல் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. போர் அடிக்கல. எங்கேஜிங்கா கொண்டு போன மாரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் வைஸ் அந்த பையன் செம்மையா பண்ணியிருந்தாப்புல. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க கரெக்டாக கேரி பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த பையன் சூப்பராக பண்ணியிருந்தார். கெராஜுக்குள்ளே வந்துட்டு அந்த பையன் கீழே அந்த அவங்க மேலே பேசிகிட்டு இருக்கிறத வந்துட்டு கேட்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அனிமீன் மாதிரி வரும். சின்ன பையனாக இருப்பான், அந்த ஆக்சிடென்ட் நடக்கும். அதுக்கப்புறம் அவன் போய் வந்துட்டு எப்படி பழி வாங்குறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த அனிமியில் காமிச்சிருப்பாங்க. பின்னாடி எடுத்துகிட்டு போகிற கதையை அந்த அந்த டைம்லேயே காமிச்சிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் நல்லா சாம் நல்லா பண்ணியிருந்தார். இப்போ யான்சி படத்தில் அந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓவரால் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் கண்டிப்பாக. படம் உண்மையிலேயே நல்லா இருந்ததுங்க. படம் உண்மையாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் படம் ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஓ இந்த சீன் நல்லா இருக்கு, ஓ படம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குன்னு ஒரு மைண்ட் செட் வரும். அந்தளவுக்கு படம் நல்லா தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் சில சீனை மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அதை மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். படம் ஓகே தான், ஒன் டைம் ஆச்சு. எனக்கு அந்த பையனோட இமோஷனல் கொஞ்சம் அந்த பையன் ஃபீல் பண்ணுறது, அப்பா இல்லாத ஒரு ஃபீல் பண்ணுறது, அதெல்லாம் ரியலாக இருந்தது. உண்மையில அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஹீரோயின் நல்லா இருந்து அவங்களோட லவ் சீன்லாம் கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்திருக்கலாம். ஏன்னா ஒரு சும்மா கொஞ்சம் ஓரலாக காட்டி அவங்க அப்படியே முடிச்சிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது என்னடா டைட்டில் இடி மின்னல் காதல்னு வச்சிருக்காங்களே, சரி போய் பார்க்கலான்னு பார்த்தோம். எப்படி இடி இடிச்சா நம்ம பயப்படுமோ அந்த அளவுக்கு படமும் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் தான் படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸில் டேரக்டர் ஒரு ட்விஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 2000 வருஷம் சினிமா வாழ்க்கை இது வரைக்கும் சினிமாவில் யாருமே சொல்ல ஒரு ட்விஸ்ட்டை சொல்லியிருக்காரு. அதை கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும். வேறு ஒன்று அதான் என்னோட மைனஸு. ஓகே தான். ஓவரால் படம் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். ஜென்ரல் ஒப்பீனியன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம்ண்ணா. இவங்க குறிப்பிட்டு இவங்க தான் வந்து பார்க்கணும், அவங்க தான் வந்து பார்க்கணும் இல்லை. ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்குது, கனெக்ட் ஆகும். அதில் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாலும் கனெக்ட் ஆகும், ஒரு லவர்ஸ் வந்தாலும் கனெக்ட் ஆகும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் கனெக்ட் ஆகும். வந்து பார்க்கலாம். அது அவங்களுக்கான சின்ன சின்ன விஷயம் அதில் கிடைக்குதுண்ணா. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா என் பையனை நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு லவர்ஸ் வந்தாங்கன்னா ஒரு லவர் வந்து அவங்க லவருக்காக நிறைய படத்தில் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணேன், இது பண்ணேன் லவருக்காக அப்படி சொல்லுவாங்க. அந்த ஒரு டைம்லேயே இப்போ நான் வெளிநாட்டுக்கு நான் போகிறேன், இப்போ நான் என் லவருக்காக நான் சம்பாதிக்கணும், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னும் போது அந்த ஒரு டைமில் அந்த குட்டி பையனை வந்து அவர் ஹீரோ வந்து தெரியாமல் தான் காப்பாற்றுறாரு. அவங்க அதை காப்பாற்றி இது பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்குது படம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா சென்டிமெண்ட்டு போர் அடிக்கலண்ணா. ஃபஸ்ட் ஹாப்பு செகண்ட் ஹாப்பு விறுவிறுப்பாக போச்சு. போர் அடிக்கல. எந்த ஒரு விஷயத்துலையும் போர் அடிக்காமல் நல்லா தான் இருக்குது. அந்த சின்ன சின்ன விஷயத்தில் ஜெகன் காமெடியும் ஒர்க் அவுட் ஆகுது, நல்லாயிருக்கு. சாங்ஸ்லாம் செம. எனக்கு தேர்டு சாங்கு செகண்ட் சாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கேளுங்க, எல்லாம் வந்து பாருங்கள், ஃபேமிலியாக வந்து பாருங்கள். தேங்க்ஸ். பண்ணலாம் தான் நான் அப்பா சென்டிமெண்ட்டு நல்லா ஒரு கதை, ஒரு விறுவிறுப்பாக நல்லா ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ஃபீலிங் எமோஷனலாக நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா அருமையாக இருந்தது. ஒரு 3 மணி நேரம் உட்காந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்குது படம். நான் மெசேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சீன் ஆக்சுவலாக எனக்கு சரியாக புரியல. லாஸ்ட் அந்த அவங்க வந்து அந்த கன்சியூவாக இருந்தாங்களா இல்லை அந்த எய்ட்ஸ் பண்ணி ரிலேட்டடாக லாஸ்ட் என்ன சொன்னாலும் அது சரியாக நான் புரியல. ஆனால் முதல்ல பார்த்தா வந்து ஒரு கதை, அடுத்தது என்னன்ற ஒரு எமோஷ்னல் அந்த இது எல்லாமே காமெடி, சாங்ஸு, மியூசிக் எல்லாமே அதெல்லாம் எதுவுமே இது பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாம் நான் ஒரு புது ஹீரோவாக இருந்தாலும் பெட்டராக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோ. சின்ன பையன் சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருந்தான். ஓரளவு கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். எல்லோரும் பார்க்குற அளவுக்கு கொடுக்குற காசுக்கு 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு நிதானமாக கண்டிப்பாக ஒர்த்து தான். 3 மணி நேரம் கண்டிப்பாக தேட்டர் வந்து பார்க்கலாம்.